ஹலோ எவ்ரிவன். நாங்கள் ஆனந்த் பாலா. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு அப்துல் கலாம்ங்கிற மிகப்பெரிய ஒரு நம்மளோட சயின்டிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்கன்னா, ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த அளவுக்கு உள்ள அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படி வந்து இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய நாட்டோட பிரசிடெண்ட் ஆனாங்க எப்படிங்கிறத வந்து நாங்கள் வாங்க பார்க்கலாம். இதில் வந்து என்னன்னாக்க, அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தில் பிறக்குறாங்க. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4:30 மணிக்கே வந்து எந்திரிச்சுருவாங்களாம். ஸோ, அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு, அவங்க வந்து அ பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குலவாசமம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில வந்து கணக்கு பாடம் கத்துக்கிறது, அதாவது இலவசமா வந்து கணக்கு பாடம் கத்துக்கிறதுக்காகவே வேண்டி பக்கத்தில போயிட்டு அவங்க போய் 4:30 மணிக்கு எந்திரிச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, 5:30 டூ 6:30 போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து மசூதியில போய் தொழுவாங்களாம். தொழுது முடிச்சோனே 6 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பெரியம்மா பையன் வந்து வருவாங்களாம். பெரியம்மா பையனும் இவரும் போயிட்டு, அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பேப்பர்கள வாங்கி, பேப்பரெல்லாம் வந்து அங்கே உள்ள வீடுகளுக்கு வந்து விநியோகம் பண்ணுவாராம். எல்லாத்தையும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ஸ்கூல் கிளம்பி போவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து அ அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போதே வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில தான் வந்து பிறந்திருக்காரு. வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருனாக்கா, பழைய கஞ்சிய குடிச்சிட்டு தான் வந்து வே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போவாங்களாம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாலும், அ அந்த நான் காலையில வந்து பேப்பர் போட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பேப்பர் போட்டதுக்கான காச வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாம். அந்த மாரி கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், மறுபடியும் வந்து அவர் ரொட்டீன வந்து இப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மணி 8 மணி வரையும் தான் அவங்க வீட்ல வந்து படிக்க குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிரோசின் அந்த எண்ணெய் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த எண்ணெய் வாங்குறதுக்கு கூட அவங்கள்ட்ட வந்து காசு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்க எண்ணெய் கூட வந்து கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து 8 மணி வரையும் தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த 8 மணியோட அந்த ஆஃப் பண்ணிருவாங்க. அதோட நிப்பாட்டிருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆசிரியர் வந்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வந்து அந்த பையன் நல்லா படிக்கிறான். அதனால வந்து இந்த பையன வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னனால, அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி வரையும் வந்து அந்த குரோசன் எரிய வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து படிச்சு இவ்வளோ பெரிய பெரிய ஆளா வந்தது. ஏன்னா இவங்க வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில உள்ள சென்ட் ஜோப் காலேஜ்ல வந்து போய் படிக்க போறாங்க. சென்ட் ஜோப் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே படிச்சுட்டு அவர்கிட்ட வந்து அப்ப அங்கே போகும்போது அவர்ட்ட பணம் கூட கிடையாதாம். ஸோ அப்ப என்ன பண்றாங்கனாக்கா, அங்க படிக்க வைக்கிறதுக்கு கூட காசு இல்லாதனால, அவங்க அக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அக்கா கையில போட்டிருந்த வளையல வந்து வித்துட்டு தான் வந்து அவர வந்து அந்த சென்ட் ஜோசப் காலேஜ்லயே வந்து படிக்க வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஹாஸ்டல்ல போய் சாப்பிடுறது கூட அவங்க அந்த ஹாஸ்டல்ல சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போய் கேட்குறாங்க. அ நான் வெஜ்ஜுன்னா வந்து ரூ. 18 அதே வந்து வெஜ் சாப்பிட்டீங்கன்னா ரூ. 16 ரூ. 14 அப்படிங்கிறாங்க. இந்த ரூ. 4 வந்து அவர் கம்மி பண்றதுக்காண்டி, அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, அங்கே வந்து அவரு சாப்பிடுறதே வந்து ஃபுல்லா வெஜ்ஜாவே யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதனாலேயே அவர் வந்து இறக்குற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து வெஜ்ஜ மட்டும் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. ஸோ இதான் வந்து அவர் வந்து சொல்லப்படுறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது காலகட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து தனுஷ்கோடியில மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்படுது. ஸோ இந்த புயல்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில அவங்க வீடே வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருது. அதனால அவங்க வீட்ல இருந்து கூப்பிடுறாங்க. "நீ வீட்டுக்கு வாப்பா" அப்படின்னு. ஆனா அப்ப வீட்டுக்கு போறதுக்கு கூட அவர்ட்ட வந்து அந்த அளவுக்கு காசு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற மாரி போறதுக்கு ஒண்ணும் காசு கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இவர் வச்சிருந்த அதாவது இவர் படிக்கும்போது ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு அ ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டா புக் குடுத்தாங்க. அந்த புக்க வந்து கொண்டா ஒரு கடையில விக்கிறதுக்கு போறாரு. அந்த கடையில கொண்டா விக்க போறதுக்கு முன்னாடி அவர் கொண்டு விக்க முன்ன அந்த புக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த கடைக்காரர். அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னாக்க, அந்த புக்கோட பார்த்தீங்கன்னாக்க, மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தது அப்படி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, ரூ. 60 குடுத்துட்டு அந்த புக்க வாங்கிக்கிறாங்க அவங்க. கொஞ்ச காலத்திலே வந்து இவர் வந்து படிச்சுட்டு அந்த விஞ்ஞானி ஆனதுக்கப்புறம், போயிட்டு அந்த புக்கையும் வந்து மறுபடியும் அந்த புக்க வாங்கினதா வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காருன்னு சொல்லப்படுறாங்க. இங்க வந்து பிரசிடென்ட் ஆகுறாங்க. பிரசிடென்ட் ஆனோன பார்த்தீங்கன்னாக்கா, அங்க உங்க ஃபேமிலிலேருந்து யாராவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூட்டிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஃபேமிலிலேருந்து 22 பேர் வருவாங்க. 22 ஃபேமிலி வரும். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்தியா மாணவர்கள் வந்து 100 பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த மாரி ஒரு புரோட்டோகால் கிடையாது. நீங்க வந்து இந்த மாரி அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க.
நீங்க அப்படி அனுமதிக்கலனாக்கா, நான் கண்டிப்பா நான் வரவே இந்த இத வந்து பதவி ஏத்துக்கிற மாட்டேன். அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து அந்த நேரத்துல சொன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த 100 பேர வந்து அனுமதிச்சாங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்லிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் ஆகுறாங்க. பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வந்து ராஜபவனுக்கு வந்து அங்கே போவாங்க. ஸோ அங்கே ராஜபவன் போகும்போது, இவர் கையில 2டே 2 பெட்டி மட்டும் தான் கொண்டுட்டு போனாராம். கொண்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்துல் கலாம் வந்து அங்கே போனவுனே உள்ளறைக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு ஷூ வந்து கழட்டி வாஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து கழட்ட போனாராம். "ஏன் கழட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இந்த மாரி கழட்டக்கூடாது. உன்னை வந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன்." அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு யாரு? அப்துல் கலாம். அப்போ வந்து அவர் சொல்றாரு, "நீங்க வந்தோனே இப்படி பண்ணிட்டீங்களே!" அப்படிங்கிற மாரி வந்து அந்த இவரு சொல்றாரு, "நீ வந்து இனிமே வந்து உனக்கு இந்த ஷூ துடைக்கிற வேலை கிடையாது. உனக்கு வந்து இனிமே பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள செடிகள வந்து நீ வந்து தண்ணி ஊத்துறது, இந்த மாரி வேலையெல்லாம் நீ பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து அவர் பிரசிடென்ட்டா இருக்கும்போது, ஜார்ஜ் புஷ் வந்து இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்தோனே அங்கே ஒரு கார்பெட் இருக்கு. அந்த கார்பெட்ட பார்த்தோன்னே என்ன சொல்றாருனாக்கா, "நீங்க வந்து இந்த கார்பெட்ட மாத்த வேண்டியது தானே! இது ரொம்ப நாளாச்சு" அப்படிங்கிறாங்க. இதோட மிக முக்கியமான ஒரு அதனால வந்து இத நாங்க மாத்த மாட்டோம் அப்படிங்கிற மாரியும் வந்து அந்த அவங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்றாங்க. யாரு? அப்துல் கலாம் ஐயா. போகும்போது அங்கே வந்து எல்லா மாணவிகள்லாம் இருக்காங்க. மாணவிகள்ட்ட வந்து கேட்குறாங்க, "எப்படி வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து உலகளவி ஆனாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, "அவங்க அழகா இருந்தாங்க. அதனால தான் ஆனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுது, "அவங்க அறிவா இருந்தாங்க. அதனால தான் ஆனாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே இன்னொரு பொண்ணு சொல்லுது, "நான் அந்த இடத்துக்கு போகல. அதனால தான் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து உலகளவி பட்டம் வாங்குனாங்க. இல்லன்னா நான் வாங்கியிருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு முற்போக்கு இந்த மாரி சிந்தனை தான் வேணும் அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து பாராட்டியிருப்பாரு அப்துல் கலாம் ஐயா. பதவிக்காலம் முடிஞ்ச உடனே வந்து பிரஸ்ல வந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க. பேசும்போது கேட்குறாங்க, "நீங்க வந்து உங்க இந்த பதவியில இருக்கிற வரையும் நீங்க வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாதனைகள வந்து சொல்லும்போது, நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாரும் தேசிய கீதம் வந்து பாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ பாடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எந்திரிச்சு நின்னு பாடும்போது, அந்த லாஸ்ட் வரிசையில கியூல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யாருமே எந்திரிக்க முடியல. அந்த குழந்தைங்கலாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு கீழ போயிட்டு கிட்ட போய் பார்த்தாக்கா, அவங்க எல்லாம் வந்து ஊனமுற்றோரா இருந்திருக்காங்க. ஸோ இத பார்த்துட்டு, "ஏன் எந்திரிச்சு நிக்க வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல எனக்கு அந்த கால் வந்து வச்சிருக்காங்க. அந்த இதுக்கு அந்த காலு. அந்த கால் வந்து வெயிட் அதிகமா இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, இவரு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசர்ச் பண்ணி, அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்லெஸ்ஸான ஒரு கால் பொருத்துறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. "இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு சாதனை." அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் போறாங்க. அந்த ஸ்கூல்ல போயிட்டு நம்மளோட மிக முக்கியமான ஒரு எதிரி இருக்கான். அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஸ்கூல்ல. ஸோ அப்துல் கலாம் ஐயா கேட்டோனே, இங்க உள்ள ஒரு பொண்ணு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட மிகப்பெரிய எதிரி வந்து நம்மளோட பசியும், நம்மளோட வேலையின்மை தான் அப்படிங்கிற மாரி சொல்லுது. அதுக்கப்புறம் பிற்காலத்துல ஒரு புக் எழுதுனாங்க. அந்த புக்லயும் வந்து அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட பேர வந்து அதுல ஆட் பண்ணி எழுதுனதா வந்து அப்ப வந்து சொல்லப்படுறாங்க. பிரசிடென்ட்டா இருக்க காலத்துல வந்து அங்க இவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து அங்க வர்றாங்க. அங்க வந்துட்டு அங்க வந்து டூர் போறோம். அங்க எல்லாரும் சுத்தி பார்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ இத வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க ரிட்டர்ன் போனோனே, அவங்க என்னென்ன அங்கேருந்து செலவு பண்ணாங்க, அந்த கார்கள் எந்தெந்த கார்கள யூஸ் பண்ணாங்க, அதுக்குள்ள காசு எல்லாமே வந்து இவரோட காச வந்து குடுத்து அத அடைச்சதா வந்து இதுல வந்து சயின்டிஸ்ட் இவங்க வந்து சயின்டிஸ்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவரு கீழ வேலை பார்க்குற ஒரு இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருனாக்கா, "நான் இன்னைக்கு சீக்கிரமே போணும். என் பையன வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இத வந்து கேள்விப்பட்டாங்க. "ஓகே நீங்க போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அந்த வேலை நிமிர்ந்தாங்க. வேலையில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தனால, அத மறந்துட்டு வேலை கண்டினியூவா பார்த்துட்டு 8 மணி வரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க, "ஐயோ! இன்னைக்கு நம்ம பையன வந்து நம்ம கூட்டிட்டு போணும்னு இருந்தேனே, கூட்டிட்டு போ முடியலையே" அப்படின்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா, அவங்க பையன காணோம். அவங்க மனைவிட்ட கேட்குறாங்க, "எங்க பையன்?" அப்படின்னு கேட்டவுடனே, "இங்க உங்க அப்துல் கலாம் இப்பதான் வந்து கூட்டிட்டு போனாரு. நீங்க சொல்லி கூட்டிட்டு போனாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவர் ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு, இந்த மாரி வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி வந்து இவ்வளோ பணிவான பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி இவங்க வந்து ஓடும் பஸ்ல வந்து ஒரு பிரசிடென்ட்டா இருக்கும்போது போறாங்க. போகும்போது அவங்க பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து வருவாங்க. ஸோ அவரு பஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவரு வந்து உட்கார சொல்றாரு. ஆனா உட்கார மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்களோட வேலையே வந்து இதுதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவரு வந்து அங்க 1 மணி நேரம் அந்த டிராவல் பண்ற வரையும் நின்னுகிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் ஆ ஆஃபீஸ் வந்தோனே, "இவர வந்து வர சொல்லுங்க. என்னைய பார்க்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா உள்ளயே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு போய் பார்க்குறாரு. பார்த்தோனே, "ஏன் ஆ சாரிங்க. என்னால தான் வந்து நீங்க 1 மணி நேரம் நின்னுகிட்டு வந்தீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. ஸோ அந்த அளவுலாம் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன குழந்தை மாரி தான் ஒவ்வொரு இதுலயும் வந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க.
இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சயின்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம வந்து மிக முக்கியமா வந்து இப்போ ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து உலகத்திலேயே வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்க, இவர் வந்து அதில இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒண்ணா சேர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க அந்த டயத்துல. அதுக்கப்புறம் போனோன போயிட்டு அந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் வந்து அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அம்மா இறந்து போனோனே அதுக்கப்புறம் அந்த காரியம்லாம் செஞ்சுட்டு வந்து மறுபடியும் வந்து அந்த சயின்டிஸ்ட் வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பிஎஸ்எல்வி 1 அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த அ வ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுட்டு இருக்க டயத்துல தான் இந்த மாரி எல்லாம் அவருக்கு வந்து பல சோதனைகள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்த கை வளையல் வந்து குடுத்துட்டு, அப்ப படிக்கிறதுக்காண்டி உதவி பண்ணாங்க. அப்படிப்பட்ட அக்காவோட ஆ கணவர் பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போயிடுறாங்க. அதுக்கும் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அவர் வேலையில வந்து அவ்வளோ கண்ட்ரோலா முடிச்சு, அதுக்கப்புறம் அத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் வந்து அப்துல் கலாம் ஐயாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டாவும், நம்ம அ இந்திய மாணவர்கள், அது மட்டும் இல்லாம நம்மளோட யங் ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு வந்தோம். பார்த்தாச்சு. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் ஆனந்த் பாலா. பாய்.